கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாலே உங்க பிரச்சனை சாகும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னாக்கா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீங்களா? அப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் மட்டும் போதும் உங்க பிரச்சனை சாகும். அதனால கவனிங்க, இயேசு நாமத்தினால நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கணும். அதாவது மனசு வேணும். இன்னைக்கு இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இன்னைக்கு உங்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னாக்கா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டராக முடியாதுன்னு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளதான மனது இருந்தால் போதும், உடனே உங்கள் பிரச்சனை அவரை ஏற்றுக்கொண்ட நான் அவர் உள்ளே வந்துட்டாருன்னா அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதை குறித்து அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 16லேருந்து நான் வாசிக்கிறேன். சாயங்காலமான போது அவருடைய சிஷ்யர்கள் கடற்கரைக்கு போய் படகுல ஏறி கடலின் அக்கறைக்குள்ள கப்பரவுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது. இயேசுவும் அவரிடத்திலே வராதிருந்தார். சில சமயத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போகும்போது இயேசு உங்க கூட வரமாட்டார். ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே என்னை யார் என்னை குற்றப்படுத்த கூடன்னு கேட்டவர். சில நேரத்தில் சில காரியத்தில் நாம் தவறுதலான பாதையில் போகும்போது ஆண்டவர் கூட வரமாட்டார், ஜாக்கிரதை. ஆனால் அந்த சமயத்தில் கூட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கணும். அவர் வந்துட்டாருன்னா அல்லேலூயா. பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அவர் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்தும் போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இயேசுங்க கூட இல்லைன்னா, இயேசுவை விட்டு நம்ம விலகி இருந்தோம்னா, இயேசு வரதை பார்த்து நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஆனால் வேத தெளிவாக சொல்றது, அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க. வேதம் சொல்லுது, அவர்களை நோக்கி நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பாருங்க, இயேசு உங்க கிட்ட வந்து நான் தான்ப்பா, பயப்படாதப்பா அப்படி சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அவ்வளவுதான். பிரச்சனை வந்துச்சு, இயேசு விட்டு பின் வாங்கிட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன். அப்படியே எப்படி இயேசு அப்பாவை கூப்பிடுறது? ஐயோ, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறோமே, இவ்வளோ பெரிய காரியத்தை தலையிட்டு இருக்கோமே, ஆண்டவர் உதவி செய்வார் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறியா? ஆண்டவர் உங்க பக்கத்தில் வராரா? அவர் வர்றது கூட தெரியாத பயப்படுறோமா? ஆனால் அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் தான், பயப்படாத அப்படின்றார். உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதாக இருக்கணும். பாருங்க, இவர்கள் என்ன பண்ணாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாங்க, அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசு உடனே படவில் ஏறினா பிரச்சனை சாகும். அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கு கூட நாம் போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடாதபடிக்கு நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம், இல்லை இயேசுவோடு கூட இல்லாது இருக்கிறோம், இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாது இருக்கிறோம். ஒன்னே ஒன்று தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அத்தனை பிரச்சனையும் இயேசு சால்வ் ஆகிடுவார். நான் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்து உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, இன்றைய நாளையில் இந்த ஜபத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட, அவர்கள் சுகம் பெற, அந்த எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் கர்த்தாவே விடுதலையாக்கப்பட்டு நாமத்தினால கர்த்தா உங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படியாக நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசை. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.